சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது சொல்றாங்க, உங்களுடைய பொது விஷயத்திலேயோ அல்லது குடும்ப விஷயத்திலேயோ நீங்க என்ன செய்யாதீங்க, ஒரு முடிவு எடுத்தால் தனித்தனியாக சிதறி போய் என்ன செய்யாதீங்க. ஒரு முடிவை எடுப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எதை அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னு சொன்னா, தனித்தனியாக சிதறி போகாமல் ஒற்றுமை என்னும் அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு குடும்பமா இருக்கிறோம், அந்த குடும்பத்துல தந்தை ஒரு முடிவு, தாய் ஒரு முடிவு, பிள்ளைங்க ஒரு முடிவு, அல்லது கூட்டு குடும்பமா இருக்கிறோம், அண்ணன் ஒரு முடிவு, தம்பி ஒரு முடிவு என்பதாக சிதறி போய் ஒரு முடிவை எடுப்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பல. அது அல்லாஹ் வெறுப்பிற்குரிய செயல் என்பதாக சொல்லிட்டு, அதே குடும்பத்துல தனித்தனியாக சிதறி போகாமல் எல்லோரும் ஒன்றாக ஒரு முடிவை எடுத்து ஒற்றுமையாக அவர்கள் இருந்தால் என்ன செய்யலாம், அல்லாஹ்வினுடைய நேசம் உண்டாகும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அவர்கள். இது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய செயல் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்.